அட்டமாதிபத்தியம்னு உள்ள வந்துட்டாலே அட்டமாதிபத்தியம் ஏதாவது ஒரு இக்கண்ணாவை கொடுத்தே தீருவார். அட்டமாதிபதி ஏதாவது ஒரு இக்கண்ணாவை வச்சே தீருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக இந்த இடத்துல பலன்களை, தசாபக்தி பலன்களை எப்படி நீங்கள் கணிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் சுற்றி வந்துடணும். இப்போ ஜோதிடத்தில் உள்ள ஒரு பெரிய புரிந்து கொள்ள முடியாத கடினமான ஒரு அமைப்பை என்னன்னா, எல்லாவற்றையும் மனசில் தேக்கணும் அப்படின்றது தான். ஒவ்வொரு சிங்கிள் விஷயத்தில் பலன்கள் இல்லை. ஒவ்வொரு சிங்கிள் விஷயத்தில் பலன்கள் இல்லை. நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்தால் நான் குரங்கு மாதிரி அந்த விஷயத்துக்கு தவுவேன். இவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்குமான்னா நான் உடனே ஜெயில் தண்டனை கிடைப்பதற்கு 12ஆம் பாவத்தை பார்க்க மாட்டேன், லக்னாதிபதியை பார்ப்பேன், லக்னத்தை பார்ப்பேன். ஏன்னா ஜெயிலுக்கு லக்னாதிபதி தான் போறார். புரியுதா? சுதந்திரத்தை லக்னாதிபதி தான் இழக்கிறார். உடனே நீங்க இது அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க? 12ஆம் பாவத்துக்கு ஓடுவீங்க. அதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். இந்த உங்களுடைய ஆசானை குருநாதரை பத்தி நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். லக்னமே பிரதானமானதுன்னு முதல்ல சொன்னவன் நான் தான். இவ்வளவு நூல்களும் அப்படியா இருக்கு இப்படியா இருக்குன்னு பொதுவாக சொன்ன இடத்துல நான் தான் ஒரு 15-14 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமில் லக்னமே பிரதானமானதுன்னு ஒரு வார்த்தை எழுதினேன். இப்போ தான் லேசாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ தான் லேசாக பழைய ஆளுங்க கூட என்கிட்ட பேசும்போது அல்லது அவங்களுடைய சில விஷயங்களை சொல்லும்போது எதுக்கும் லக்னாதிபதியை கவனிக்கணும்னு சொல்கிறீங்க. லக்னாதிபதி முக்கியமான வலு அப்படின்றத யாருமே உணரல. கசப்பான விஷயம். ஏன்? மேலோட்டமாக ஜோசியத்தை பார்த்தோம், நான் கொஞ்சம் ஆழமாக பார்க்குறேன், அவ்வளோதான். அப்போ ஜெயிலுக்கு போகிறவனுக்கும் ஜெயிலுக்கு போகாதவனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா நான் லக்னாதிபதியை உணர்ந்தேன். நான் அக்யூஸ்டெல்லாம் பேசியிருக்கிறேன், சீட்டிங் ஆளுங்கிட்டெல்லாம் பேசியிருக்கிறேன். ஜெயிலுக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி சும்மா ஹாய்னு போயிட்டு வந்துடுற மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி. ஆனால் பழைய நூல்கள், விளக்க நூல்கள்லாம் 12ஆம் பாவகம் 12ஆம் பாவகம் 12ஆம் பாவகம்னு சொல்லிச்சு. ஆனால் லக்னாதிபதி கெட்டதுனால தான் அவர் ஜெயிலுக்கு போகிறார். இப்போ போனவர் ஜெயிலில் இருக்கிறவர் மந்திரியாச்சே, அவருக்கு என்னங்க லக்னாதிபதி கட்டுச்சு? தசாபக்திகளின் அடிப்படையில் அவருக்கு புத்தி கட்டுச்சு. அப்படி வச்சிடலாமா? அவரும் ஒன்றும் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க போகிறதில்ல, இதோ வந்துட போகிறார். வந்துட்டா பழைய கலங்கங்கள் தொடை தெரியப்படும் தசாபக்திகளின் அடிப்படையில். கரெக்டா? இன்னொரு மந்திரியை பார்த்தா முதல் நாள் மந்திரி பதவி போயிடுது, 3ஆவது நாள் மந்திரி பதவி திரும்ப வந்துடுது. இடையில என்ன நடந்தது? ஜோதிட ரீதியா யோசனை பண்ணுங்க. இடையில இருக்கிறது ஒரே ஒரு 2.25 நாள்ல எந்த கிரகம் அந்த இயக்கத்தை செஞ்சிருக்கோம்? சந்திரன் தான். நீங்க ஒன்றும் இல்லை, அவருக்கு நடந்த அந்த விஷயத்த அப்படியே பாருங்க, சந்திரனோட இயக்கத்தை பார்த்து அப்படியே பூரிச்சு போவீங்க. இப்ப இந்த இடத்தை விட்டுட்டு இன்றைக்கு நிலைமைக்கு வரேன். ஒரு வீடியோ கோச்சார சூட்சுமங்கள்னு போடலான்னு இருந்தேன், டைமே இல்லை. ஸ்டாஃப் அவங்ககிட்டையும் சொல்லி ஞாபகப்படுத்துங்கம்மா, அவங்களும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதற்கும் டைம் இல்லை. கோச்சார சூட்சுமங்களில் இன்னைக்கு எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல. இன்றைக்கும் ஒரு அபூர்வமான ஒரு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாருங்க, கடந்த ஒரு 10 நாட்களாக 15 நாட்களாக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்துகிட்டு இருக்கிறவங்கள புதன் தசை, புதன் புக்தி நடப்பவர்கள், மிதுனம், கன்னி, ராசி, லக்னத்தை சேர்ந்தவர்கள் அதிகம். ஒரு 10-15 நாளாக என்கிட்ட அதிகமாக அப்பாயின்மெண்ட்டில் புலம்புறவங்க இதை பார்த்துக்கிட்டு நான் ரொம்ப வேடிக்கையாக சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் ஏற்கனவே கெஸ் பண்ணேன். புதன் மே 11ஆம் தேதி அல்லது மே 12ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி இடக்கமடக்கான நிலைமைகளில் கிடக்கிறார். கடுமையான அளவில் இப்போ மிதுன ராசிக்காரர்கள், உங்களில் எத்தனை பேர் மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரங்க? நீங்கள் யாருமே நல்லா இல்லை. ஒரு மாதமாக நல்லா இல்லை. டென்ஷன்ஸ் பாருங்க, உதட அப்படி பிதுக்கிறார். பயங்கர டென்ஷன்ஸ், குழப்பம். மிதுன லக்னம், மிதுன ராசி, கன்னி லக்னம், கன்னி ராசி,
புதன் தசை, புதன் புக்தி, இந்த 6 பேரும் இந்த ஒரு மாசமா நல்லா இல்லை. எல்லாரும் இம்மீடியட் அப்பாயின்மெண்ட் வாங்குற, ஒரு உடனடியாக என்கிட்ட பேசணும், 4 நாளைக்குள்ள பேசணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க எல்லாரும் இந்த அமைப்பில் உள்ளவங்க. நான் எடுத்தெடுப்புலேயே ஒவ்வொருத்தையும் ப்ரொடிக்ஷனில் ஏங்க இவ்வளோலாம் காசு செலவு பண்ணி என்கிட்ட வாங்குறீங்க, மே 11 சரியாக போங்க கம்னுருங்கன்னு சொல்கிறேன். ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர் முந்தா நாள் ரொம்ப கடுமையாக புலம்புனார். அவர் விருச்சிக லக்னம், புதன் புக்தி. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எலெக்ஷனில் இப்படி தூக்கி போட்டாங்க அப்படி தூக்கி போட்டாங்க, திரும்பியே வரவே முடியாது, மே 12 மாறுவீங்க கம்னுருங்கன்னு. இப்போ இந்த கிரக சேர்க்கை புரியுதா? செவ்வாய் இன்னும் கொண்டு வந்து மேலே சேரல, செவ்வாய் இன்னும் இங்கே தான் இருக்கிறார். சனி செவ்வாய் சுக்கிரன் இங்கே இருக்கு. புதன் ராகு சேர்க்கை இப்போ சூரியனோட சேர்ந்து அங்கே இருக்கு. அங்கே சூரியனும் இப்போ இருக்கிறார். இங்கே இன்னும் வரல. சுக்கிரன் மேலே ஏறல, ஏறிட்டாரா? சரி, அப்போ இந்த இடத்துல சுக்கிரனை இது பண்ணிடுவோம். செவ்வாயும் இது மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கிறாங்க. ஆமாம். இப்போ இந்த இடத்துல எப்படி இந்த கிரக சேர்க்கையை கோட்சார ரீதியாக இப்போ நான் சொன்ன மிதுனம், கன்னி, மிதுன ராசி, லக்னம், புதன் புக்தி அமைப்பில் சுக்கிரன் சேர்ந்திருக்கும் பொழுது கடுமைகள் குறைந்திருக்கும். இது உங்களுக்குள்ளேயே இது சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது ஜோதிடம் பார்க்க வந்தவர்களுக்குள்ளேயோ இந்த கிரக சேர்க்கையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, புதன், சூரியன், ராகு மட்டும் சேர்ந்திருந்த போது மிதுன ராசிக்காரர்கள், புதன் தசை நடந்தவர்கள், புதன் புக்தி நடந்தவர்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உண்டானார்கள். இப்போ அவர் சொல்கிறார் ஒரு டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸரு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இந்த எலெக்ஷன்னால். நான் இதே தான் சொன்னேன். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆவீங்கன்ட்டு. திருப்பி என்னை கேட்டார் எப்படி நான் டிரான்ஸ்ஃபர் ஆவீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு விருச்சிக லக்னம் புதன் புக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, புதன் அங்கே போய் ராகுல இருக்கிறாரு, எங்கே போகக்கூடாது, யாருக்கு கீழே வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே போவீங்க என்ன. கரெக்டாக இப்போ அவரை விட ஹையர் ஆஃபீஸரு, அவருக்கு ஆகாதவர், அவருக்கு கீழே தான் இப்போ போயிருக்கிறார். இப்போ லேசாக புரியுதா? இது ஏன் அவரையே குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, அவர் கொஞ்சம் நெருக்கமாக பேசுவார், அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்டடு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தான் நம்ம மனசு டக்கு டக்கு டக்குன்னு போகும். ஏன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும், ஓ இவருக்கு இப்போ புதன் புக்தி நடக்குது, வாரத்துக்கு ஒரு தடவை பேசுவார், 10 நாளைக்கு 2 தடவை பேசுவார். புதன் அந்தரம் வர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப் ஆக போகிறீங்க. உண்மையை சொல்லட்டுமா, சொன்னால் உதவலும். கரெக்டாக அந்த புதன் ராக சேர்க்கைக்கு முன்னாடி என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டேன், ஒரு 40 நாள் சண்டை போடாமல் இருமான்னேன். ஏன்னா என் மனைவி மிதுன ராசி. ஏதோ ஒரு 4 நாளாக மனசு ஒரு மாதிரியாக இருக்கே, அதுக்கு இதுதான் காரணமானு என் ஒய்ஃப் கேட்டாங்க. என் ஒய்ஃபுக்கு ஜோசியம் சுத்தமாக தெரியாது. ஒரு வரிசையாக 9 கிரகத்தை சொல்லுமானா என் ஒய்ஃபுக்கு தெரியவே தெரியாது. என் ஒய்ஃபு மிதுன ராசி. அதனால இந்த மிதுன ராசியை பற்றி கொஞ்சம் சுயநலமாக பார்த்துக்கிறது ஒரு வழக்கம். ஏம்மா ஒரு 40-50 நாளைக்கு மே 11 வரைக்கும் என்கிட்ட சண்டை போடாத, யாராவது எதையாவது சொன்னால் கூட, பிள்ளைங்களை பற்றியோ என்னை பற்றியோ சொன்னால் கூட நம்பாத, உனக்கு குழப்பமாக தான் இருக்கும். இது தாங்க ஜோசியம். இப்போ இந்த செவ்வாய் போய் அங்கே சேர போகிறார்ல, இன்னும் கொஞ்சம் அதிகமான கன்ஃபியூசிங் வரும். இந்த சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் இந்த கிரக சேர்க்கையில் ஒரு பாதிப்புகள் குறைவாக இருக்கும். இப்போ லேசாக புரியுதா? மே 11 12 மே 11 12 புதன் இங்கே குருவோடு சேருவார். வக்கரத்தில் மறுபடியும் மாறுவார். வக்கரத்தில் மறுபடியும் மாறும்போது மறுபடியும் அந்த வக்கர நிலையை இந்த இடத்துல கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒரு குருவோட சேர்ந்திருக்கிற நிலையை செய்ய மாட்டார். ஆனாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா மறுபடியும் அந்த வக்கரத்தில் அங்கே தானே போகிறார். அதனால அந்த புதன் புக்தி, ராகு புக்தி போன்ற அமைப்புகளில் பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும்.